நீராலும் நிலத்தாலும் ஏன் நாடுகளாலும் கண்டங்களாலும் பிரிந்திருந்தாலும் நாம் எல்லாரும் ஒரே இனத்தை சார்ந்தவர்கள், தமிழ் அன்னையின் குழந்தைகள். சேர சோழ பாண்டியர் என மூவேந்தர் ஆண்ட நிலம் தமிழ்நாடு. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்கிற ஔவையின் வாக்கு போல இவர்களின் ஆட்சி முதல் வணிகம் வரை சிறந்த வரலாற்று பதிவுகளை அடுக்கியுள்ளனர். இப்படி உலகம் போற்றும் வகையில் செயல்பட்ட தமிழர் நிலம் கடந்து கடல் கடந்து சென்று கல்வி வேலை மட்டுமில்லாமல் அந்த நாட்டின் ஆட்சியிலும் உயரத்தை அடைந்துள்ளனர். தமிழர்களின் வரலாற்று பாரம்பரியம் காரணமாக தமிழ் மக்கள் உலகின் பல பகுதிகளுக்கு குடிபெயர்ந்து சென்று அங்கு தங்கள் வர்த்தக திறமைகளை வெளிப்படுத்தினர். இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், தென்னாப்பிரிக்கா, மொரீசியஸ், ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளில் தமிழ் வர்த்தகர்கள் பல்வேறு வகையான வணிகங்களில் ஈடுபட்டுள்ளனர். தமிழன் என்றோர் இனமுண்டு, தனியே அவர்க்கொரு குணமுண்டு என்றார் நாமக்கல் கவிஞர். அயலக கரையில் தாய்மொழி தாங்கி தமிழ்மொழி மற்றும் கலாச்சாரத்தை உலகெங்கும் பரப்பி வருகின்ற நம் தமிழ்ச் சொந்தங்களை பேணி பாதுகாத்து வருகிறது நம் திராவிட மாடல் அரசு. மக்கள் நலன் சார்ந்து பல சிறப்பு வாய்ந்த திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வரும் நம் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அயலக தமிழர்கள் நலனிலும் அக்கறையுடன் செயல்பட்டு வருகின்றார். வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் வசிக்கும் தமிழர்களுக்கான நலத்திட்டங்கள், அவர்களுக்கான தூதரக உதவிகள், செம்மொழியாம் தமிழ் மொழியை தழைத்தோங்கச் செய்திட வெளிநாடுகளில் தமிழ் கல்வி, கலை, பண்பாடு மற்றும் கருத்து பரிமாற்றத்திற்கென பல்வேறு சீர்மிகு நடவடிக்கைகளை திராவிட மாடல் அரசு தொடர்ந்து எடுத்து வருகிறது. வேலை வாய்ப்பு, உயர்கல்வி, மருத்துவம், வணிகம் போன்ற பல்வேறு காரணங்களுக்காக தாயகம் விட்டு புலம்பெயரும் தமிழர்கள் வெளிநாடுகளில் இன்னல்களுக்குள்ளாகி தவிக்கும் போது தன் சீரிய முயற்சியால் அவர்களின் இன்னல்களை களைந்து வருகிறது நம் தமிழ்நாடு அரசு. கடந்த ஆண்டுகளில் ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையிலான போர்களில் சிக்கித் தவித்த தமிழ் மாணவ மாணவியர்கள் மார்ச் 1, 2022 முதல் மார்ச் 8, 2022 வரை அரசின் தொடர் முயற்சியால் தமிழ்நாடு மாணவ மாணவியர்கள் தாயகம் அழைத்து வரப்பட்டார்கள். நவம்பர் 21, 2022 தாய்லாந்து, மியான்மர் மற்றும் கம்போடியா நாடுகளில் சிக்கித் தவித்த 64 தமிழர்கள் அரசின் சார்பில் மீட்கப்பட்டார்கள். மற்றும் ஏப்ரல் 28, 2023 சூடான் உள்நாட்டு போரின் போது அயலக தமிழர் நலத்துறை மூலமாக முதற்கட்டமாக 9 தமிழர்கள் மீட்பு. அதன் பிறகு செப்டம்பர் 8, 2023 வேலைக்காக சென்று குவைத்தில் சிக்கித் தவித்த 19 தமிழர்கள் அயலக தமிழர் நலத்துறை மூலம் மீட்கப்பட்டார்கள். இந்த 4ஆம் ஆண்டில் அயலக தமிழர் தினம் 2025 எத்திசையும் தமிழனங்கே என்ற கருப்பொருளில் நடைபெறுகிறது. எத்திசையும் தமிழனங்கே இது வெறும் சொல்லல்ல, தமிழர்களின் உலகளாவிய பிணைப்பின் சான்று. எல்லாருக்கும் எல்லாம் என்ற சமூக நீதி பாதையில் பயணிக்கும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் உலகெங்கும் பரவியுள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் விதமாக அயலக தமிழர் நலனில் அக்கறையுடன் செயல்படுவதை எண்ணி பெருமை கொள்கிறது நம் தாய் தமிழ்நாடு.